அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் 1/3/2025 முதல் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் மனக்குறைகள் அனைத்தும் நீங்கி மகத்தான ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமையிருக்குது. அந்த வகையில் மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும், மீனத்தில் சுக்கிரன் புதன் ராகு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷ் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை, புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. விரையாதிபதியும் லாபாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ராசிநாதனும் சுகாதிபதியும் ஆகிய புதன் பாக்கியஸ்தானத்தில் வலிமை பெற்றிருப்பதால தொழில் விஸ்தரிப்பு முன்னெடுப்புகள் சாதகமாக அமையுங்க. அரசாங்க அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. வெளிநாடுகள் சென்று பணிபுரிய விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. முன்னோர்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும். மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி செவ்வாய் ராசியில் வக்ரம் மற்றும் தொழில் முயற்சிகள் பலிக்கும் என்றாலும் அவசரம் கூடாது என்பதை தெளிவுபடுத்துது. உணர்ச்சி வசப்படாமல் அணுகுங்க. சுப விரயங்கள் உண்டுங்க. பணத்தை கவனமாக கையாள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது இருப்பதால தாயாருடைய உடல்நிலையில கவனம் தேவைங்க. கணவன் மனைவிக்குள் உரசல்கள் ஏற்படலாங்க. அதே போல் வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையோடு செல்ல வேண்டும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. தந்தையுடன் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டுங்க. எந்த ஒரு சூழ்நிலை என்றாலும் பொறுமை, நிதானம் மிக மிக அவசியங்க. காரணம், உங்களுடைய ஜென்ம ராசியில் உஷ்ண கிரகமான செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பதால பொறுமை மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பது மட்டும் இல்லாமல் குரு பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு இணைந்திருப்பதும் வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பதில் ஏற்பட்டு வந்த சிரமங்கள் நீங்க இருக்கு என்பதை தெளிவுபடுத்துது. ஜென்மராசியில் உஷ்ண சம்பந்தமான கிரகமான செவ்வாய் சஞ்சரிப்பதால உஷ்ண சம்பந்தமான பிணிகளால் சரும உபாதைகள் உடலை வருத்துங்க. குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிப்பதால திருமண முயற்சிகள்ல தடங்களும் தாமதமும் குழப்பமும் மேலிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்குது. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவும் குடும்ப பிரச்சனைகளால் கவலையும் ஏற்பட இருக்குதுங்க. கணவன் மனைவியிடையே ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது. அதே போல் கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடுங்க. நண்பர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதால மனதில் வேதனை ஏற்படுங்க. பேச்சிலும் செயலிலும் நிதானம் பொறுமை அவசியங்க. பிள்ளை அல்லது பெண் ஒருவரால் பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதி பாதிக்கப்படக்கூடும். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான நேரங்கள்ல உணர்ச்சி வசப்படாமல் சூழ்நிலையை கையாள்வது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனக்காரகரான சனி பகவான் சூரியனுடன் இணைந்து பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என கிரக நிலைகள் விவரித்திருக்குதுங்க. மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமையும் விவாதமும் ஏற்படக்கூடுங்க. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் மேலிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் மறுக்கப்படுங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மிதுன ராசி அன்பர்கள் சக ஊழியர்களுடன்
நிர்வாகத்தினருடனும் சற்று பொறுமையுடனும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல உங்களுடைய ஜனனகால தசாபுக்திகள் சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா புதிதாக புதிய நிறுவனங்களை ஆரம்பிப்பதற்கோ அல்லது உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கோ சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை தெளிவுபடுத்துதுங்க. மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரம் சற்று கடினமாகவே இருக்கக்கூடும் என்பதை சனி மற்றும் செவ்வாய் ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக குறிப்பிடுதுங்க. நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். சரக்குகளுடைய விற்பனை விலையை குறைக்க வேண்டிய அவசியம் ஏற்படுங்க. இந்த நிலையில வங்கி போன்ற நிதி நிறுவனங்களினாலும் பிரச்சனைகள் உருவாகும். கூட்டாளிகளும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. மிகவும் சாதுரியமாகவும் பொறுமையாகவும் நிலைமையை சமாளிக்க வேண்டிய ஒரு மாதமாதான் இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு தனது பிடியில் வைத்துக் கொண்டுள்ள கிரகங்கள் சுக்கிரன் புதன் ஆகிய இருவரும் அனுகூலமாக இருப்பதால நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு அரசியல் கிரகங்களுமே இக்காலகட்டம் முழுவதும் சுபபலம் பெற்றிருப்பதால கட்சியில் நல்ல ஒரு ஆதரவும் செல்வாக்கும் கிடைக்க இருக்குது. குறிப்பா தசாபுக்திகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட வீண் பலிகளில் இருந்து நீங்கள் வெற்றிகரமாக வெளிவரக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது. மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதால மனதில் ஏற்பட்டு வந்த சபலங்கள் நீங்க உங்களுடைய முழு கவனமும் பாடங்கள்ல செலுத்த இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாங்க. புதன்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தரிசித்து விட்டு வருவது மேலும் நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும். அதே போல் ராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பூமிக்காரகரான செவ்வாய் ஜென்ம ராசியில் நிலை கொண்டிருப்பதால வயல் பணிகள்ல சற்று கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்குங்க. அதிக உஷ்ணத்தால் உடலில் சோர்வு அதிகரிக்கும். அதன் காரணமாக வயல் முழுக்க கவனத்தை செலுத்துவது சற்று சிரமமாக இருக்குங்க. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நலன்களுக்கு அதிகாரம் கொண்ட குரு சுக்கிரன் செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களுமே அனுகூலமாக இருப்பதால சனி பகவானும் ஆதரவாக நிலையில சஞ்சரிக்கவில்லைங்க. குடும்பத்தில் எதிர்காலம் பற்றிய கவலை மனதை அரிக்கும் என்பதால வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பது என்பது சற்று கடினமாக இருக்குங்க. கையில் இருப்பதை சிக்கனமாக செலவு செய்வது அவசியம். எண்ணி பாருங்க. ஏகாந்தமாய் இருக்கணும் என்று சொல்வதின் பொருள் அர்த்தம் தாங்க அது. கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. மிதுன ராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய் வெள்ளி மற்றும் சனி ஆகிய 2 தினங்களிலும் மாலையில் அருகிலுள்ள திருக்கோவிலில் தீபத்தில் சிறிது பசனை அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.